ஹலோ நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 தளபதி விஜயோட 10 இங்கிலீஷ் ஃபேமஸ் டைலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் சொன்ன அந்த 10 தமிழ் டைலாகை வந்து நம்ம இங்கிலீஷில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற இந்த டைலாக் வந்து போக்கிரி மூவியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டுருக்கும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேக் அ டிசிஷன், ஐ வாண்ட் ஈவன் சேஞ்ச் மை ஓன் மைண்ட். அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஐ மேக் அ டிசிஷன், ஐ வாண்ட் ஈவன் சேஞ்ச் மை ஓன் மைண்ட். தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா. இன் த ஸ்கூல் வேர் யூ ஸ்டடிட் ஐ ஆம் த ஹெட் மாஸ்டர். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்றது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இன் த ஸ்கூல் வேர் யூ ஸ்டடிட் ஐ ஆம் த ஹெட் மாஸ்டர். இப்போ வந்து மூணாவது இங்கிலீஷ் டைலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடான்ற அந்த கில்லி மூவிலேருந்து இந்த டைலாக் வந்து இருக்கும். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ ஆம் த கில்லி இன் எவ்ரி ஏரியா. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா, ஐ ஆம் த கில்லி இன் எவ்ரி ஏரியா. அடுத்து வந்து, அந்த பயம் இருக்கணும், தட் ஃபியர் ஷுட் எக்ஸிஸ்ட். அந்த பயம் இருக்கணும், தட் ஃபியர் ஷுட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து, ஐ ஆம் வெயிட்டிங். இந்த டைலாக் வந்து நிறைய மூவியில் வந்து விஜய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தமிழில் தான் ஐ ஆம் வெயிட்டிங்ன்ற தமிழ்லையும் இது தான், அதுவும் இங்கிலீஷ்லேயும் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். லைஃப் இஸ் அ சர்க்கிள். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது வந்து ஒரு லைஃப் இஸ் அ சர்க்கிள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்கள். தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை. அதாவது இந்த டைலாக் பாருங்கள், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை. இது வந்து ஃபேமஸான விஜய் டைலாகு. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலேயிங் ஆன் லக். அதாவது தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை அப்படின்றது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலேயிங் ஆன் லக். சாவு நினச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். இந்த டைலாக் வந்து எப்படி சொல்லணும், டெத்ஸ் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் பட் அச்சீவ்மெண்ட் கம்ஸ் ஒன்லி த்ரூ விக்ட்ரி. சாவு நினச்சா தான் வரும், சாதனை ஜெயிச்சா தான் வரும். டெத் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் பட் அச்சீவ்மெண்ட்ஸ் கம் ஒன்லி த்ரூ விக்ட்ரி. நெக்ஸ்ட் டைலாக் வந்து என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பேச்சு சைலண்ட்டு ஆனால் அடி சரவெடி. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, மை வேர்ட்ஸ் ஆர் குவைட் பட் மை ஆக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோட் லைக் ஃபயர் ஒர்க். நம்ம பேச்சு சைலண்ட் ஆனால் அடி சரவெடி. மை வேர்ட்ஸ் ஆர் குவைட் பட் மை ஆக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோட் லைக் ஃபயர் ஒர்க்ஸ். இப்போ வந்து 10th இங்கிலீஷ் டைலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னு முக்கியம் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்னு தான் முக்கியம். அதாவது நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது தான் முக்கியம். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, who we are is not important, what we are capable of it's what matters. அதாவது நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது தான் முக்கியம். அதை வந்து இங்கிலீஷில் வந்து who are is not important, what we are capable of what matters. இப்போ இந்த 10 டைலாக்ஸ்லையும் தமிழ் அப்படின்னு பார்த்தலாம் ஒரு டைமு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன டைலாக் பார்த்தோம்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா, இது பார்த்துருக்கோம். தென் ஆல் ஏரியாவிலும் ஐயா கில்லிடா, அந்த பயம் இருக்கணும். ஐ ஆம் வெயிட்டிங், வாழ்க்கை ஒரு வட்டம். தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வை. சாவு நினச்சா வரும், சாதனை ஜெயிச்சா தான் வரும். நம்ம பேச்சு சைலண்ட்டு ஆனால் அடி சரவெடி. நம்ம யாருன்னு முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது தான் முக்கியம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படி இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணலான்னு பார்த்தா, நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோடைய டைலாக்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன ஒரு மாதிரி இங்கிலீஷ் வந்து நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பேசவும் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தென் இதே மாதிரி மற்ற ஆக்டர்ஸோட இங்கிலீஷ் டைலாக்ஸ் உங்களுக்கு தமிழ் டைலாக்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணும்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வைக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை.